Hi everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் how to insert references using EndNote software அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை சம்திங் ஏதோ ஒன் ப்ரெசன்டேஷனுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறோம், அதுக்கெலாம் ரெஃபரன்ஸ் நம்ம கோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரெஃபரன்ஸ் 5 ரெஃபரன்ஸ் இருந்தால் நம்ம மேனுவலாக டைப் பண்ணிடலாம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்டர் ப்ராஜெக்ட் ஒர்க்கோ, ஒரு பிஹெச்டி ப்ராஜெக்ட் ஒர்க்கோ, தென் ஏதாவது ரிப்போர்ட் சப்மிஷனுக்கோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 30லேருந்து ஒரு 50. இதே பிஹெச்டி ஒர்க்காக இருந்தால் மினிமம் உங்களுக்கு 150லேருந்து 200 ரெஃபரன்ஸ் நம்ம ஓவரால் ரிப்போர்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மேனுவலாக டைப் பண்ணோம்னா இட் வில் டேக் சம் மோர் டைம்ஸ், நிறைய டைம்ஸ் எடுக்கும் நமக்கு. அதை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணலாம். இந்த டூலோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒன்ஸ் இந்த டூலில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஃபஸ்ட் லைனில் ஒரு ரெஃபரன்ஸு, சென்டரில், லாஸ்ட்டில், இப்போ 3 ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா, அகெயின் அந்த செகண்டில் உள்ள ரெஃபரன்ஸ் நம்ம தப்பாக கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த ரெஃபரன்ஸை ரிமூவ் பண்ணோம்னா பின்னாடி வர ரெஃபரன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்பர் சேஞ்ச் ஆயிரும். இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் இது தான். ஏன்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ணோம்னா இப்போ சென்டரில் செகண்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு தேர்டை நம்ம கொண்டு வரணும்னா என்டையராக நம்பர் சேஞ்ச் பண்ணணும். அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதே சமயம் வந்து அது அக்யூரஸியாக இருக்குமாங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியானது. ஏன்னா நம்ம மேனுவலாக போடும்போது ஒரு சமயம் நம்பர் சேஞ்ச் ஆகும்போது என்டையர் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். இதுவே இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் இப்போ நீங்கள் செகண்ட் பொசிஷன் உள்ள ரெஃபரன்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி எல்லா ரெஃபரன்ஸ் நம்பரும் இதை ஆட்டோமேட்டிக்காக நம்பர் சேஞ்ச் பண்ணியே கொடுத்துரும். அதே மாதிரி நம்ம ஜேர்னல் சப்மிட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டிக்கலாக இருக்கட்டும், ஒரு புக் சாப்டர், ரிவ்யூ ஆர்டிக்கல், கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் எதுவாக இருந்தாலும் சப்மிட் பண்ணுறப்போ ஜேர்னல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஜேர்னல்லேருந்து அந்த ப்ரோட்டோக்காலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணுறதும் வித்தின் 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் அந்த ஜேர்னல் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த என்டையர் வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்பேன். இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறமேட்டு இதோட சாஃப்ட்வேரோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத உண்மையாலுமே நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்புகிறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதாவது எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே எப்படி நம்ம ரெஃபரன்ஸை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ்க்கான ரிலேட்டட் இதை வந்து நம்ம எப்படி வேர்டு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணுங்கிற என்டையர் டீட்டெயில்டு ப்ரொசீஜர் இதை வந்து உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், ஒரு வேர்ட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள், இந்த டாப் அதாவது உங்களுக்கு ரைட்டில் கார்னரில் பாருங்கள் EndNote X9 இருக்குது, அது சாஃப்ட்வேரு. இங்கே தான் இன்சர்ட் சைட்டேஷன் இருக்கும். இங்கே போய் நம்ம போய் இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் அதோட எக்ஸ்ட்ரா டூல். நம்ம இன்சர்ட் சைட்டேஷனில் தான் போய் நம்ம ரெஃபரன்ஸ் சைட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஜேர்னலோட ஸ்டைல், மேபி இப்போ ஜேர்னல் ஆஃப் அலாய்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஒரு எல்சோர் ஜேர்னல்ஸ் இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது மாதிரி ஒரு நியூ ஜேர்னல் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்ப்ரிஞ்சர் இருக்குது, RSC இருக்குது, ஸ்ப்ரிஞ்சர் இருக்குது. இது மாதிரி நிறைய ஜேர்னல் டைப் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரெஃபரன்ஸ் சைட் மாற்றிக்கலாம். அப்புறம் அப்டேட் சைட்டேஷன்னா நம்ம ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா அப்டேட்னு கொடுத்தோம்னா அந்த ஜேர்னல் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். தென் எடிட்டுங்கிற ஆப்ஷன் இங்கே எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு அந்த ஐக்கான் காட்டுது. இப்போ எடிட்டர் ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நான் சொன்னீங்களா செகண்டில் உள்ளதை சேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி உள்ள ரெஸ்ட் ஆஃப் த கீழே வர்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் சேஞ்ச் ஆகுங்கிறது இந்த ஆப்ஷன் வச்சு தான் பண்ண போகிறோம். அது கீழே வந்து எடிட் லைப்ரரினா அது கீழே உள்ள லைப்ரரி, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இருக்குது. இப்போ தேர்டு வந்து செகண்டாகவும் தேர்டாகவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த எடிட் லைப்ரரியில் போய்ட்டு நம்ம பண்ணலாம். இப்போ வாங்க, இப்போ பாருங்கள், EndNote சாஃப்ட்வேரில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல், அதாவது அந்த EndNoteங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே EndNote இம்போர்ட்டுன்னு இருக்கும். பாருங்கள், EndNote இம்போர்ட்டுன்னு இருக்கும். நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஓப்பன் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். EndNote இம்போர்ட்டுங்க ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சுங்களா? இப்போ இந்த விண்டோவில் உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் ஃபைல்னு இருக்கும். இப்போ அந்த ஃபைல்னு போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நான் சம் ரெஃபரன்ஸ் டவுன்லோட் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த சோர்ஸ் டேட்டா போய் ஸ்டோர் ஆகும். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னா நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ ஃபோல்டர், அதாவது ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு நேம் ஒன்று கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலில் போயிட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு இது மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். நீங்கள் எங்கே அந்த சோர்ஸ் ஃபைல் ஸ்டோர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன்னா அன்டில் அது வந்து ஆஃப்டர் பப்ளிகேஷன் வரைக்கும் சரி, அது சம்திங் ஆஃப்டர் ரிப்போர்ட் சப்மிஷன் முடிகிற வரைக்கும் அது வச்சுருங்க. ஏன்னா ஒரு ஜர்னல்லேருந்து இன்னொரு ஜர்னல் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்மேட் இருந்தால் மட்டும்தான், அந்த சோர்ஸ் ஃபைல் இருந்தால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த இதான் சோர்ஸ் ஃபைல் இது டவுன்லோட் பண்ணுறதுக்கானது. இது வந்து எண்ட்நோட் சாஃப்ட்வேர் இன்சர்ட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல ஷோ ஆகுதுங்க, டைட்டில் இருக்கும், ஜர்னல் நேம் இருக்கும், ஆர்டிக்கல் டைப் இருக்கும், அதோட இயர் வந்துடும். இப்போ நான் எப்படி ஒரு இதை ஜர்னல் ஸ்டைலில் இது பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள். ஜர்னல் ஸ்டைல்லாம் பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் சாஃப்ட்வேர் நிறைய இன்பில்டாகவே உங்களுக்கு நிறைய லிஸ்ட் அவுட் ஜர்னலோட ஸ்டைல்ஸ் இருக்கும். சப்போஸ் இதில் இல்லை, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜர்னல் தேடி பார்த்தேன், இதில் இல்லை, எனக்கு ஒரு ஸ்டைல் எப்படி நான் புதுசாக ஆட் பண்ணுறதுன்னா அது ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இது ஆல்ரெடி இருக்கிற ஜர்னல் ஸ்டைலில் நான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். எனர்ஜி இல்லைனா வந்து அப்ளைடு கேட்டலிசிஸ். இது பாருங்கள், இந்த ஸ்டைல்லாம் இருக்குது. சரி, ஓகே, இது நான் தேடுற ஜர்னல் ஸ்டைல் இதில் இல்லை. எப்படி நான் புதுசாக ஒரு ஜர்னல், இப்போ நான் பார்க்குற ஜர்னலுக்கு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட கொஸ்டின். இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏசிஎஸ்லேருந்து, ஸ்ப்ரின்சரு, ஹெல்ஸ்வேரு, ஆர்எஸ்லேருந்து இருக்குது. சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் எனக்கு ஸ்பெசிஃபைடாக ஜர்னல் நேம் இது பண்ணணும்னா செலக்ட் அனதர் ஸ்டைல் இருக்குது தெரியுங்களா. இங்கே போயிட்டு பாருங்கள், இங்கே வந்து அங்கே நீங்கள் பார்த்த மாதிரியே எல்லாரோட லிஸ்ட்டும் இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் எந்த ஜர்னல்னு பார்த்து நீங்கள் செலக்ட் அந்த இதை மாற்றிக்கலாம். தென் இதில் இல்லாததை எப்படி நம்ம ஆட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு ஸ்டைல் ஜர்னலோட ஸ்டைல் இதில் இல்லை. இப்போ பாருங்கள், ஏசிஎஸ் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது, ஏசிஎஸ் ஆக்டா பயோமெட்ரிக்கா, பயோசயின்ஸு, இது மாதிரி ஜர்னலில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த ஜர்னல் ஸ்டைலுக்கு கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை எனக்கு நியூவாக ஒரு ஜர்னல் நாங்கள் இது பண்ண போகிறோன்னா ஒன்றும் இல்லை, அகெயின் நீங்கள் கூகுள், அதாவது நம்ம கூகுள் போயிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு நியூ டேப்பில் போயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஜர்னல், கார்பன் ஜர்னல் எனக்கு வேணும் அப்படின்னா கார்பன் ஜர்னல் எண்ட்நோட் ஸ்டைல்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், கார்பன் ஜர்னல் எண்ட்நோட் ஸ்டைல் கீழே விசிபிள் ஆகுது பாருங்கள். இப்போ அது பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பாருங்கள் கார்பன் எண்ட்நோட்டுங்களா. இப்போ அது அவுட்புட் ஸ்டைல்னு இருக்குது, இது இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் சோர்ஸ் ஃபைல் கிடைக்கும். இது ஏன் நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அந்த ஜர்னல் ஸ்டைல் டவுன்லோட் ஃபஸ்ட்டு பண்ணால் தான் அந்த ஜர்னல் ஃபார்மேட்டுக்கு அது மாறும். இப்போ பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அது ஜர்னல் கார்பன் வந்து எல்ஸ்வேரு கீழே வந்து அந்த கெமிஸ்ட்ரி டிசிப்ளின் வந்து கெமிஸ்ட்ரி, கீழே வந்து அந்த லிங்க் ஒன்று இருக்கும். அப்போ அதை டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் பண்ண காப்பியை வந்து ஜர்னல் ஸ்டைல் இருக்குது தெரியுங்களா, அங்கே போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணால் உங்கள் வேர்டில் அது டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், ஜர்னல் ஸ்டைலில் நான் டவுன்லோட் போடுறேன். இப்போ இந்த ஜர்னல் ஸ்டைலு டவுன்லோட்ஸில் இருக்கும். இதை நான் காப்பி பண்ணி அகெயின் அந்த சாஃப்ட்வேர் உள்ள ஸ்டைல், அதாவது பாருங்கள் சாஃப்ட்வேர் எண்ட்நோட் சாஃப்ட்வேரில் உள்ள ஸ்டைல் பாக்ஸ்க்குள்ளே போய் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது வந்து டவுன்லோட்ஸில் டவுன்லோட் பண்ணது இருக்குது. இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம அங்கே நேராக அந்த எண்ட்நோட் ஸ்டைல் உள்ள பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பேஸ்ட் கேட்டோடனே கண்டினியூங் கேட்கும், கண்டினியூவும் கொடுத்துருங்க. இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், கீழே இந்த கார்பன் ஜர்னலோட ஸ்டைல் வந்துருச்சு. இப்போ இதே ஸ்டைல் வந்து வேர்ட்லேயும் உங்களுக்கு சிங்க்ரனைஸ் அதாவது ஆட் ஆகிருக்கும். இப்போ இதே ஸ்டைல் வந்து உங்களுக்கு வேர்ட்லேயும் ஆட் ஆகிருக்கும். பாருங்கள், நம்ம செக் பண்ணலாம். அது எங்கே போய் பார்க்கலாம்னா செலக்ட் காலத்தில் போயிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் போட்டோன்னு பாருங்கள், கார்பன் போட்டோன்னா கெமிஸ்ட்ரின்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டைலை வச்சு தான் நம்ம என்டையராக பண்ண போகிறோம். உங்களுக்கு பாருங்கள், இங்கே இருக்க கார்பனும் நமக்கு இங்கே அந்த வேர்டில் ஆட் ஆன கார்பனும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த ஜர்னல் ஸ்டைல் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ரிப்போர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிப்போர்ட்டு நமக்கு வேணும். நான் ஒரு ஆல்ரெடி சும்மா ஒரு பேராகிராஃப் ஒரு டைட்டில் இதையும் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பண்ணுறதுக்காண்டி. இங்கே பாருங்கள், ஒரு ஒரு ஃபைலு, அதில் என்ன இருக்குன்னா டைட்டில் இருக்குது. டைட்டிலுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு பேக்ரவுண்ட், அதாவது இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த இப்போ இதான் ஒரு ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
இதை வச்சு நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் எப்படி ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணலாங்கிறது ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ரெஃபரன்ஸுக்கு கரஸ்பாண்டிங் பேப்பர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டிருக்கேன். ஒரு 3 பேப்பர்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டட் ரெஃபரன்ஸ் பேப்பரை வந்து நான் டவுன்லோட் போட்டிருக்கேன். இப்போ அந்த பேப்பரை தான் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இது வந்து என்னென்னா எண்ட் நோட் அந்த கிளிக் பண்ணி இன்சர்ட் சைட்டேஷன் சொன்னோம் தெரியுங்களா. ஜேர்னல் ஸ்டைலை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். நம்ம ஜேர்னல் ஸ்டைல் வந்து என்னென்னா கார்பன் நம்ம கொடுத்துருந்தோங்களா. ஃபஸ்ட்டு அலாய்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். தென் நம்ம சர்ச் பண்ண அதாவது நமக்கு டவுன்லோட் போட்ட ஸ்டைல் ஃபார்மேட்டுக்கு நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ கார்பன் வந்துச்சு பாருங்கள், கார்பன் டிஸ்பிளே ஆச்சு. இப்போ கார்பனோட ஜேர்னல் ஸ்டைல் ரெஃபரன்ஸ் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ரெஃபரன்ஸும் பேப்பர் நம்ம ஆல்ரெடி இருக்கும். பேப்பர் நம்ம இதோட இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் பேப்பர் இருக்கணும்னு தேவை கிடையாது. அந்த பேப்பரோட டைட்டில் இருந்தாலே இட் எனஃப் ஃபார் இது அந்த நம்ம ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்மள்ட்ட பேப்பர் இருக்கும். இது ரிலேட்டடாக நம்ம கலெக்ட் பண்ண லிட்ரேச்சரோட பேப்பர் இருக்கும். இப்போ நான் அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அதில் உள்ள டைட்டில்ஸை காப்பி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த நானோ மெட்டீரியல்ஸ் இந்த டைட்டிலை காப்பி பண்ணி இதுதான் சோர்ஸ் மெட்டீரியல் அந்த கண்டென்ட்டுக்கு. இப்போ நான் இதை கூகுள் ஸ்காலரில் போயிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் டைட்டில் வந்துடும். கீழே பாருங்கள் சைட்டுன்னு போட்டு டபுள் கொட்டேஷன், அதாவது அந்த டபுள் கொட்டேஷன் இருக்கா அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே பாருங்கள் எண்ட் நோட் ஸ்டைல் இருக்குது தெரியுங்களா. இது வந்து என்னென்னா இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி இப்போ அந்த டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அகெயின் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டணும் தெரியுங்களா. அந்த ஃபார்மேட் வந்து பாருங்கள், டைட்டில் வந்துடும், ஜேர்னல் நேம் வந்துடும், இயர் வந்துடும், எல்லாமே வால் நம்பர், இஷ்யூ நம்பர், பேஜ் நம்பர் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 ரெஃபரன்ஸ்னால் 40 ரெஃபரன்ஸ் நீங்கள் இது மாதிரி டவுன்லோட் போட்டு சோர்ஸ் ஃபைல் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜேர்னல் அப்லோடு பண்ணுறப்போ வித்தின் 30 செகண்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு 1 hour மேபி 1 hour, ½ hour மேபி ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தாலும், அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வித்தின் 30 செகண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே ரெஃபரன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்சர்ட்டில் போயிட்டு நான் இப்போ அந்த டைட்டிலை காப்பி பண்ணிட்டு வந்தேன். டைட்டிலை காப்பி பண்ணி வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி ஃபைண்டுன்னு கொடுங்க. நம்ம நானோ மெட்டீரியல்ஸ் ரிவ்யூ ஃபார் இங்கன்ஸ் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பாருங்கள் நானோ மெட்டீரியல்ஸ் ஆத்தரை நம்ம ஆட் பண்ணலாம். இயரும் வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். டைட்டிலே வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், ரெஃபரன்ஸ் 1 ஆட் ஆகிடுச்சு. ரெஃபரன்ஸ் 1 இந்த ஆட் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ரெஃபரன்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2வது ரெஃபரன்ஸு இதே மாதிரி டைட்டில் காப்பி பண்ணி இப்போது கூகுள் ஸ்காலரில் பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே சைட்னு இருக்கும், அந்த டபுள் கிளிக் பண்ணி அதில் எண்ட் நோட் ஸ்டைல் ஃபார்மேட் இருக்கும். அதை டவுன்லோட் போட்டிங்கன்னா திரும்ப அகைன் அந்த ஃபைலை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தா அகைன் நீங்கள் உங்களுக்கு அந்த டைட்டிலு, ஆத்தர் நேமு, இயரு, ஜேர்னல் நேம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டைட்டிலை காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2வது ரெஃபரன்ஸ் எங்கே வேணும்னா இது இங்கே தான் 2வது ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணணும்னா இப்போ இந்த இடத்துல போய்ட்டு இன்சர்ட் சைட்டேஷனில் போய்ட்டு அங்கே போய்ட்டு அந்த டைட்டிலை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைண்டுன்னு கொடுத்தா டைட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஃபைண்டுன்னு கொடுத்தாச்சு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்னு இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அங்கே போய் ஆட் ஆயிரும். உங்களுக்கு நம்பர் 2ன்னு ஜென்ரேட் ஆயிரும் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இது என்னென்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சோர்ஸ் ஃபைல் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது மட்டும் இட் வில் டேக் சம் மோர் டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ½ hour ஒரு 45 minutes எடுக்கலாம். அகெயின் நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா அது இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்லாம் வந்துட்டு அந்த பிஹெச்டி தீசிஸ் ரிப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 200 எபோவ் 150 250 ரெஃபரன்ஸ் தாண்டி போகிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஏன்னா மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரிசல்ட்டும் உங்களுக்கு அக்யூரஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3rd ஆர்டிக்கலும் டவுன்லோட் போடுறோம். அதை கிளிக் பண்ணோடனே 3rd ஆர்டிக்கல் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆத்தரை கிளிக் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டைட்டில்னு இருக்குது. இப்போ நான் ஆத்தரை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஆத்தரை அங்கே பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஆத்தரும் போடலாம், நம்ம டைட்டிலும் போடலாம், இல்லை இயரை வச்சு கூட சர்ச் பண்ணி நம்ம போடலாம், இல்லை ஜேர்னல் நேம் வச்சு கூட சர்ச் பண்ணி நம்ம அதை ஐடென்டி பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ரெஃபரன்ஸை நேம் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு
தேர்டு ஒன் அந்த ரெஃபரன்ஸை இங்கே ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரெஃபரன்ஸ் இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் 1 2 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அகெயின், அதாவது டைட்டில் அகெயின் என்ன இப்போது தேர்ட் ரெஃபரன்ஸ் இங்கே ஆட் பண்ண போகிறோன்னா அந்த இடத்துல திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா ரெஃபரன்ஸுக்கான இதுவும் அந்த எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சு பாருங்கள் 1 2 3 டோட்டலாக நம்ம 3 ரெஃபரன்ஸ் இருக்குது. 3 ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. இது என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். அதை லேபிள் பண்ணுங்கள். அதாவது ரெஃபரன்ஸ்னு போட்டு லேபிள் பண்ணிட்டிங்கன்னா பின்னாடி ரெஃபரன்ஸ் வந்து அது டீட்டெயில் ரெஃபரன்ஸ் கீழே வந்துடும். இது வந்து அந்த ஜேர்னல் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஜேர்னல் ஃபார்மேட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஜேர்னல் வேணும், வேறு ஜேர்னல் ஃபார்மேட்டுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள், ஜேர்னல் ஆஃப் அலைஸ் காம்பவுண்ட் போட்டோன்னா இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டைலும் மாறும், உங்களுக்கு அங்கே உள்ள ஃபார்மேட்டும் மாறும். நெக்ஸ்ட் இப்போது நியூ ஜேர்னல் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத பாருங்கள், இது நெக்ஸ்ட்டு நியூ ஜேர்னல் ஆஃப் கெமிஸ்ட்ரி நம்ம கொடுத்தோன்னா பாருங்கள், ஆர்எஸ்சி, அதாவது ஆர்எஸ்சினா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது ஜேர்னலோட ஃபார்மேட்டை அதுவே மாற்றிடும். நம்ம உட்காந்து ஒவ்வொரு ரெஃபரன்ஸையும் சேஞ்ச் பண்ணணுங்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு ஸ்ப்ரிஞ்சர், இது ஒரு ஃபார்மேட்டு. ஸ்ப்ரிஞ்சர் எம்ஆர்எஸ் கம்யூனிகேஷன்னு, ஸ்ப்ரிஞ்சர் பப்ளிஷர் ஒரு ஃபார்மேட்டு. இப்போ இது நம்ம பாருங்கள், ஃபார்மேட்டை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாக என்டையராக சேஞ்ச் ஆகிடுது. இது ஏசிஎஸ் ஃபார்மேட். ஏசிஎஸ் ஃபார்மேட்டுக்கு மாறிடுது. இயர் மட்டும் போர்டில் இருக்கும், மீதி எல்லாம் டீட்டெயில் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்டேட்டு சைட்டேஷன் கொடுத்திங்கன்னா அது அப்டேட் ஆகிரும். அதாவது என்னென்னா நம்ம சேஞ்ச் பண்ணது அப்டேட் ஆகிரும். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த தேர்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும், எடிட் மேனேஜில் போயிட்டு அங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், வரிசையாக, அதாவது 1 2 3 நம்ம டோட்டலாக 3 ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணோம். இந்த ரெஃபரன்ஸ் தேர்ட் ரெஃபரன்ஸ் வந்து மேலே போகணுன்னாலும் செகண்ட் ரெஃபரன்ஸ் கீழே வேணாலும் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த மூவ் கர்சரை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸை நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த இதில் கிளிக் பண்ணி ரிமூவ் சைட்டேஷன் கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல தேர்டுங்கிற நம்பர் ரிமூவ் ஆகிரும். இப்போ பாருங்கள், கொடுத்து ஓகேன்னு கொடுத்திங்கன்னா மேனுஸ்கிரிப்டில் போயிடும். பின்னாடி உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி இருந்த 3 எப்படி இருக்குது, அங்கே சும்மா உங்களுக்கு ஒரு டெமோவுக்கு ஒரு ஆட் பண்ணி காட்டியிருக்கேன். கண்டினியூஸ் ரெஃபரன்ஸும் போடலாம். இப்போ 2 to 4 2 to 5, அதாவது ஒரே இடத்துல ஒரு 4 ரெஃபரன்ஸ் வருது, 4 ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணலாம். பக்கத்தில் ஆட் பண்ணிங்கன்னா அதுவே நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து என்னோட ஸ்டைலில் இருக்குன்னா நீங்கள் Ctrl+A கொடுத்தீங்கன்னா ஒரு அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் பிளிங்க் ஆகும், அதாவது ஹைலைட் ஆகி தெரியும். அப்புறம் என்னென்னா அந்த ரெஃபரன்ஸ் அந்த மேனுஸ்கிரிப்ட் அந்த ரிப்போர்ட் வந்து இன்க்ளூடிங், அதாவது என்னோட ஸ்டைலில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்கிறத ஐடென்டி பண்ணணும். பாருங்கள், அந்த கீழே உள்ள ரெஃபரன்ஸும் உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. ரெஃபரன்ஸ் 1 2 3 நம்பரும் உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்து இப்போ நான் இன்னொரு ஃபைல் சேவ் இன்னொரு கொடுக்குறேன்னா மொத்தம் 2 ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என்நோட் இன்சர்ட் பண்ணது, இன்னொன்று என்நோட் இன்சர்ட் பண்ணதை என்நோட் நார்மல், அதாவது நார்மல் டாக்குமெண்ட்டு கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ Ctrl+A ஏன்னா நம்ம பேப்பர் அப்லோடு பண்ணும்போது இந்த ஜேர்னல் இதை கீழே இருக்க ஃபாண்ட்டும் மேலே இருக்க ஃபாண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து யூனிஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு என்நோட் போட்டுட்டு ஒரு ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. அதை சேவ் ஆஸ்ன்னு இன்னொரு ஃபைல் கொடுத்துக்கோங்க. வித்தவுட் என்நோட் ரெஃபரன்ஸ், அதாவது வித்தவுட் ஏதோ உங்களுக்கு லேபிளிங் எப்படி வேணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுங்கள், Ctrl+A செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift ஃபங்க்ஷனல் F9, அதாவது திரும்ப அகைன் நான் சொல்கிறேன், Ctrl+Shift ஃபங்க்ஷனல்னால் Fn ப்ளஸ் F9, அதாவது கண்ட்ரோல் பட்டனு ஷிஃப்ட்டு ப்ளஸ் Fn ஒரு ஆப்ஷன், அதாவது அது ப்ளஸ் F9, இது 4மே அட் அ டைமில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த என்னோட ஸ்டைல் ஃபார்மேட் வந்து நார்மல் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அப்புறமேட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நார்மல் டாக்குமெண்ட் இது சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஃபாண்ட் சைஸு, அதோட எப்பயுமே ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். அதனோட இது பாருங்கள், இங்கே ஃபாண்ட் சைஸ் அங்கே ஃபாண்ட் சைஸு டிஃபர் ஆகுது. அதனால் யூனிஃபார்ம் பண்ணுறதுக்கு அதோட செக் பண்ணிவிட்டு இங்கேயும் 12 14 சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் ஜேர்னல் அப்லோட் பண்ணணும். அது சோர்ஸ் ஃபைலான என்னோட ஸ்டைல் வந்து ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. இந்த நம்ம சேஞ்ச் பண்ணோம் தெரியுங்களா, இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம ஜேர்னல் அப்லோட் பண்ணணும். அது ஜேர்னல் ரிவ்யூ ஆர்டிக்கல் இருக்கும், ரிசர்ச் ஆர்டிக்கல் இருக்கும். ஏன்னா இது ஜேர்னல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொடுக்கும். அதை வந்து நம்ம அலைன்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு தனியானா அது இந்த ஒரு செகண்ட், அதாவது நம்ம அந்த 30 செகண்ட்ஸ்லேயே அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ணி
நான் சொன்ன அந்த 4 ஆப்ஷன் கண்ட்ரோல், ஷிஃப்ட்டு, ஃபங்க்ஷனல், F9 இந்த 4யும் அட் அ டைம் ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டிசேபிள் ஆயிரும். பாருங்கள், இங்கே நம்ம டவுன்லோட் போட்ட 3 ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த 3 என்ன பண்ணுங்கள், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர் போட்டுங்க. நான் கூட சோர்ஸ் ஃபைல் வேணும்னு சொன்னீங்களா, ஒரு ஃபோல்டர் போடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்நோட் அப்படின்னு போட்டுட்டு அந்த மெட்டீரியல் நேம் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்நோட் சோர்ஸ் ஃபைல் நானோ மெட்டீரியல்ஸ். இல்லை அதில் என்ன உங்களுக்கு உங்கள் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு எப்படி லேபிளிங் பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா நானோ மெட்டீரியல்ஸ்னால நானோ மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃபோல்டர் போட்டேன். இது சோர்ஸ் ஃபைல் அன்டில் நம்ம ரிப்போர்ட் சப்மிஷனோ பப்ளிகேஷனோ அது முடிகிற வரைக்கும் இதை வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஜேர்னல் ஸ்டைல் ஈஸியாக ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். சோர்ஸ் ஃபைல் டெலிட் ஆச்சுன்னா அகைன் நம்ம மறுபடியும் முதல்ல வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஹைலைட் பண்ண ஃபைலு. ஹைலைட் வந்து பாருங்கள், ஹைலைட்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிளிங்க் அதை வந்து செலக்ட் பண்ணோன்னே பிளிங்க் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பிளிங்க் ஆகாமல் இருக்குது. இதுதான் நம்ம ஒவ்வொரு ரெஃபரன்ஸுக்கும் நான் ஆட் பண்ணான மெத்தடு. நம்ம ஜேர்னல் அப்லோடு பண்ணும்போது நமக்கு இல்லாத, அதாவது என்நோட் இல்லாத ஸ்டைலில் உள்ளதை தான் நம்ம அப்லோடு பண்ணணும். இந்த வீடியோ பாருங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.